வன்மம் தான் வன்மத்தை தெளிச்சுக்கிட்டு இருக்காப்புல. என்னைய வன்மம் சத்யநாராயணன் வன்மத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் விஜய் மேலே. விஜய் எவ்வளோ பெரிய வன்மவாதின்றது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம மறுபடியும் அதை கடிக்க வருவாங்க. நீ ஊர்க்காரங்க ஆசை நீ வந்து மாநாடு நடத்தலைன்னா என்ன மாநாடு நடந்தது? 20 நிமிஷம் பேசுறதுக்கு வேணா மாநாடு நடத்தணும். எந்த அறிவுகிட்ட முட்டாளாவது 20 நிமிஷம் பேசுறதுக்கு மாநாடு நடத்தோம்னா 2வது மாநாடுனா குறையத்தான் செய்யும். 3வது மாநாடு 4வது மாநாடுலாம் இப்படி ஒரு மாநாடு நடக்கிறதே இவனுக்கு தெரியாமல் போயிடும். இதுதான் உண்மை. இதெல்லாம் பேசிக்ஸ் சார், அரசியலோட ஒரு பேசிக்ஸ். ஒரு மாநாடு நடத்திட்டா உலகத்தில் உள்ள எல்லா ஓட்டும் உனக்கு தான் ஒன்று நடந்துட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இவங்க நானும் பவன் கல்யாணம் ஒன்று இருக்காங்க. இவங்களுக்கு நானும் எம்ஜிஆர் ஒன்று தானே சொல்றாங்க. இல்லை அது நம்ம வருவோம். அது ஒரு பெரிய காமெடி கண்டென்ட். சொல்லிட்டு இருக்கான் 10 லட்சம் ஃபுட்ஃபால்ஸ் வந்து தலைவருக்கு ஃபர்ஸ்ட் டேவே கேரண்டீடு. அந்த 10 லட்சத்தில் மினிமம் 10 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கோடி. அந்த 1 கோடியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 80% 80 lakhs வந்தால் கூட நாங்கள் தான் டிசைடிங் ஸ்டேட்டில் வருவோம். எதிர் தளபதி சிஎம் வருவோம், இல்லை தளபதி சொல்கிறது தான் சிஎம் வருவாருன்னு இருக்காங்க. இவனுக்கு என்ன சொல்றீங்க? இவ்வளவு கேவலமாக அரசியல் கணக்கு மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஒரு தற்கொலையை உருவாக்கின ஒரு தலைவன் என்ன இருப்பான்? தற்கொலையாக தானே இருப்பான். அப்படித்தான் அவர். இந்த கொள்கை எவனுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? என்ன கொள்கை இருக்கிறவர்கிட்ட? ஒரு கொள்கையும் கிடையாது. கொள்கை இல்லாமல் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தவர் இருக்கிறவர் அப்படின்னா விஜய் மட்டும்தான். அப்படி கொள்கை இல்லாத கட்சிக்கு என்ன சார் பண்ண முடியும்? சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நேற்று பார்த்துருப்பீங்க. அவரே வரல, இவரே வரல, நான் வந்துட்டேன், என்னை வச்சு மாநாடு பண்ண முடியுமா கேட்டீங்க, மாநாடு பண்ணிட்டேன், அடுத்த ஆட்சி தானே பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. இதுக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? வன்மம் தான் வன்மத்தை தெளிச்சுக்கிட்டு இருக்காப்புல. என்னைய வன்மம் சத்யநாராயணன் வன்மத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் விஜய் மேலே. விஜய் எவ்வளோ பெரிய வன்மவாதின்றது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம மறுபடியும் அதை கடிக்க வருவாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, நீ எவ்வளவு கேவலமான ஒரு புத்தியோட இருக்கிற அப்படின்றது மக்களுக்கு தெரியுது அப்படின்னு தான் சார் சொல்ல முடியும். அவர் வரல, இவர் வந்துட்டாரு அப்படின்னா இவர் வந்து இப்போ என்ன கிழிச்சிட்டாருன்னு அடுத்த கேள்வி வைப்பாங்க. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காரு அவரு? ரைட்டா, மாநாடு காசு இருக்கிறவங்க பூரா மாநாடு போடலாம். இவங்க பூரா பேசிட்டு மாநாடு முடிச்சு வெளில வந்து என்கிட்ட இந்த பதவிக்கு 15 லட்ச ரூபா கேட்டாங்க, அந்த பதவிக்கு 5 லட்ச ரூபா கேட்டாங்க. இப்படி ஊரடிச்சு உலையில போகிறது நீ கட்சி ஆரம்பிக்கலாம் என்ன? நீ ஊர்க்காரங்க ஆசை நீ வந்து மாநாடு நடத்தலைன்னா என்ன மாநாடு நடந்தது? 20 நிமிஷம் பேசுறதுக்கு வேணா மாநாடு நடத்தணும் சார். எந்த அறிவுகிட்ட முட்டாளாவது 20 நிமிஷம் பேசுறதுக்கு மாநாடு நடத்தோம்னா அவங்க 2 மாசமா அங்கே இருக்காராம். போர்வாள்னு ஒருத்தர் உட்காந்துருக்காராம். 2 மாசமா இந்த 20 நிமிஷம் பேசுறதுக்காக எவ்வளோ வேலை பார்த்தாரு. அறிவுன்னு ஒரு மாநாட்டுக்கு என்ன கொள்கை? அந்த மாநாட்டுக்கு என்ன சார் கொள்கை இல்லாமல் மாநாடு நடந்து பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? மாநாட்டுக்கு பேரே கொள்கையின் அடிப்படையில் தான் வைப்பாங்க. இவங்க மாநில மாநாடு நடத்துறாங்க. மாநில மாநாட்டில் என்னடா கொள்கை? எதை முன்னெடுத்துறா மாநாடு நடத்துறீங்க? எதுக்கு இவ்வளோ பேர் கூடுறீங்க? விஜயை பார்க்க கூடுறாங்க. விஜய் வந்தோடனே விஜய் பார்த்துட்டு கிளம்பி அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு இதில் நீ அடுத்தவனை வேற நீ எடிட் பண்ணுவ. நீ அந்த அளவுக்கு ஏன் நீ சரி? அதெல்லாம் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு வராத கூட்டமே எங்க கட்சிக்கு வருது இல்ல அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. என்ன 30 லட்சம் அப்படின்னாங்களே, அதான் போட்டேன்னா மதுரையிலே 60 லட்சம் தான் இருக்காங்க. ஏன்னா 30 லட்சம் நான் கூசாம சொல்றீங்க அப்படின்னாங்க. நீங்க நல்ல அதாவது ஜென்யூனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா அதுல இருந்த கூட்டத்தை இந்த மாநாட்டுக்கு ஜூம் பண்ணி வந்தாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் அந்த மாநாட்டுக்கு வரவே முடியல. ஒரே இடத்துல தான் இருந்தது தெரியுமா? கேமரா சுத்தி வந்தாங்க. முன்னாடி போனாங்க சார். ஒரு இடத்துல கேமரா வைக்கும்போது வெட்டையா தெரிஞ்சது தெரியுமா நேற்று? அவ்வளவுதான். அந்த மாநாட்டுக்கு அதாவது என்னைக்குமே இவர் ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கல. அவங்க நினச்சிக்கிருவாங்க அவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாநாடுனா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இவர் நடத்துகிற மாநாடு அப்படி தான். யார் கேப்டன் நடத்துகிற மாநாடு அப்படி தான். 2வது மாநாடுனா குறையத்தான் செய்யும். 3வது மாநாடு 4வது மாநாடுலாம் இப்படி ஒரு மாநாடு நடக்கிறதே இவனுக்கு தெரியாமல் போயிடும். இதுதான் உண்மை. இதெல்லாம் பேசிக்ஸ் சார், அரசியலோட ஒரு பேசிக்ஸ். ஒரு மாநாடு நடத்திட்டா உலகத்தில் உள்ள எல்லா ஓட்டும் உனக்கு தான் ஒழுங்கு நடந்துக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? உன் நினப்பு அப்படி இருந்தா நீ நினைச்சிட்டு போ. இப்படித்தான் எல்லாரும் சார் 2009 காலகட்டங்களில் சிரஞ்சீவி அவர்கள் திருப்பதியில் இப்படிதான் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போனார் சார். கூட்டிட்டு போய் கடல் மாதிரி இருக்கும் சார். தலை மட்டும் நான் கூட சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். தலை மட்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு நடிகனுக்கு கூடுனதே இல்லைன்ற அளவுக்கு இப்பவும் கிடையாது சார். கேப்டன் கூட்டதோட 2 மடங்கு இருக்கும் சார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டினவர் ஏறக்குறைய தெருவில் விடப்பட்டார் சார். இன்னும் சொல்ல போனா அந்த வார்த்தையை சொல்லக்கூட அனாதையாக, அரசியல் அனாதையாக தெருவில் விடப்பட்டார். அதான் உண்மை. அதுல பவன் கல்யாண் இருந்தார். அந்த கட்சியினுடைய யுவா மோர்ச்சா தலைவராக பவன் கல்யாண். அவரை இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க. அட்லீஸ்ட் தட் இஸ் ரீசன் ஃபார் தட் மாநாடு நடத்தினாங்க. அப்போ அவரு அவ்வளவு பெரிய எந்தூசியாஸ்டிக்கா அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகா அப்படி பேச ஆரம்பித்தார் சார். ரைட்டுங்களா? இதெல்லாம் ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது. அப்புறம் கட்சி இல்லைன்னு கடைசிட்டு வெளில வந்துட்டார் சார். எப்படி பதவி வாங்கிட்டு கட்சி இல்லைன்னு கிடச்சிட்டு இந்த கமலஹாசன் மாதிரி வெளில வந்துட்டார் சார். உண்மைதான்.
அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த கட்சியில் அரசியலில் பயணித்தவங்களுக்கும் அரசியல்வாதிகள் வேற வேறு கட்சியிலேருந்து இவரை நம்பி வந்து சேர்ந்தவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஏமாற்றம். அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் பவன் கல்யாண்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அந்த கட்சியில் அரசியல் பண்ணி அரசியலில் தோத்தோ ஜெயிச்சோ இருந்த ஒவ்வொரு வார்டில் இருந்த நபர்களும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனசேனா கட்சியில் இருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு பவன் கல்யாணுடைய ஸ்ட்ரென்த்து. அரசியல் தெரிஞ்சு அரசியல் புரிஞ்சு அரசியல்வாதிகளாக இருந்து வாழ்ந்து தோத்து ஜெயிச்சு இருந்தவங்க, பிரஜாராஜ்யம்ல இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஜனசேனால இருக்காங்க. அதனாலதான் 2 தடவை, அதாவது தோத்து போயும் 2 இடத்துல இன்னும் தோத்து போயும் இன்னைக்கு அவரால் கட்சியில் செலவு பண்ண முடியுது. இவங்க நானும் பவன் கல்யாணம் ஒண்ணு இருக்காங்க. இவங்களுக்கு நானும் எம்ஜிஆர் ஒண்ணு தானே சொல்றாங்க. இல்ல அது நம்ம வருவோம். அது ஒரு பெரிய காமெடி கண்டென்ட். இந்த கண்டென்ட்டுக்கே நம்ம முடிச்சிருவோம். இவங்க நானும் பவன் கல்யாணம் ஒண்ணு, நான் எடப்பாடி கூட சேர்ந்து அவர் எடப்பாடி சிஎம், நான் அசிஸ்டன்ட் சிஎம் பேசிட்டு இருக்காங்க சார். இவங்க அங்க எப்படி சந்திரபாபு நாயுடு சிஎம் இவர் அசிஸ்டன்ட் சிஎமோ அது மாதிரி ஒன்று பேசிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா, ஜனசேனா கட்சியில இருந்தவங்க எல்லாருக்கும் அரசியல் தெரியும். ஜனசேனா கட்சியில இருக்கும் பொழுது, சாரி பிரஜாராஜ்யம் கட்சியில இருக்கும் பொழுது இவரே ஒரு அரசியல்வாதி, அரசியல் மேடைகளில் பேசுவார். அவங்க அப்பா அவங்க அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா பல என்ன சொல்றது கான்வாய்ஸுக்கு போனவர், பல இடத்துல வந்து கேன்வாசிங்க்கு போனவர், எல்லாம் பண்ணி அரசியலை கற்றுக்கிட்டு அங்கே தோத்து போய் அண்ணன் தோத்து போனதுக்கப்புறம் விரக்தியில் வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சு இவர் 2 தடவை இவர் 2 தொகுதியில் தோத்து போறாரு சார். அவர் கூட இருக்கிற ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அந்த அசிங்கம்லாம் அவமானம்லாம் பட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஜெகன்மோகன்றவரை வந்து கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிப்பார் சார். வார்த்தை திட்டி முடிக்கல, கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சு அப்படி பேசி அவெல்லாம் பேசி வந்து இந்த இடத்துல வந்திருக்காரு. ரைட்டுங்களா? இவர் இப்பதான் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின்ற பேரையே வந்து இதுதான் 2வது தடவை சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு இன்னைக்கு இப்போ ஸ்டாலின் அங்கிள்ட்டு போயிருக்காரு. இப்பதான் இவர் போறார். இவர் 2024 7 மாசத்துல எலெக்ஷன்ல சிஎம் ஆயிடுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு வாழ்ற ஒரு உலகமே தனியான உலகம். அதனால இவனுக்கு சொல்றதுலாம் அவனுக்கு என்ன தனியான உலகம் சொல்லுங்க. என்ன சொல்லிட்டே இருக்கீங்க? என்ன தெரியாது 30 லட்சம் அப்படின்றாங்க சார். 30 லட்சம் ஒரு கூட்டம், 30 லட்சம் கூட்டவே முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியல பாருங்க. அப்புறம் அது சாதாரணமா உலகத்துல உங்களை இனி மாதிரி ரியாலிட்டி தெரிஞ்சு அப்படி சொல்லுவோம்னா, நான் சொல்லுவேன் 30 லட்சம் ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லை. நேற்று பாருங்களேன் 160 கோடி அப்படின்னு பாலிமர் டிவியில், நான் சொல்லலை சார், மறுபடியும் எனக்கு தெரியாது, ரிலையபிள் சோர்ஸெல்லாம் தெரியாது. பாலிமர் டிவியில் இன்கம் டேக்ஸில் லலித்து ஃபைல் பண்ணியிருக்காரு. 160 கோடி தான் படம் தேட்டர்கள் கலெக்ஷனு. அது போய் டப்பிங் ரைட்ஸ் கொடுத்தேன், அந்த ரைட்ஸ் கொடுத்தேன், சேட்டலைட் ரைட்ஸ் கொடுத்தேன், இந்த மாதிரி இந்த ரைட்ஸ்லாம் 44 கோடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? 600 லட்சம் ஜெயிலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா? 500 கோடிக்கு ஆடியோ லான்ச் ஏதோ வெற்றி விழா வச்சாங்களா இல்லையா? அப்புறம் அது எந்த உலகத்துல நீ ரியாலிட்டியில வாழ்றோன்னா இதான ரியாலிட்டி, நீ எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க? 2வது ஒன்றும் இல்லை, சிம்பிள் சார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரா வேணா இரு, எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, நீ உனக்கு விஜய் பிடிச்சிருக்கு ரைட்டுங்களா? நீ விஜய் படத்தை நீ பார்க்குற வைக்கிற, நீ சந்தோஷமா இருக்கிற ரைட்டுங்களா? எந்த படம் வந்தாலுமே அந்த படத்தை டிசாஸ்டர் ஆகணும்னு நீ நினைக்கிற இல்லை. விஜய் மட்டுமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியும், அவர் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல உண்மை இல்லாத ஒரு நினைப்பட வாழ்றல, அதுவே ஒரு தப்பு தான் சார். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது கமெண்டபிளா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, இவரு தாவேகா கொடியை பிடிக்கிறாரு, அங்க அஜித் இந்தியா கொடியை பிடிச்சி ரேஸ்ல ஜெயிக்கிறாரு. அது இவங்க சொல்லி அஜித் ஃபேன் சொல்லி அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நம்ம பார்க்கல. எவனோ ஒருத்தன் சொல்றான் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம். எவனோ ஒருத்தன் அவருக்கு பத்மா அவார்டு கொடுக்குறான், நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். இன்னொருத்தன் கொடுக்குறான், இன்னொருத்தன் அதை அக்னாலேஜ் பண்றான், இன்னொருத்தன் அவரை வந்து ஹானர் பண்றான், அதை நம்ம கொண்டாடுறோம். கரெக்டா? இது எவ்வளவு ரியலா இருக்கு. நீங்க கொண்டாடிட்டு இருக்க, உன்னை எவனுமே கொண்டாட மாட்டேன். அது எப்படி? அப்புறம் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை, என்ன மாதிரியான ஒரு உலகம் அது? இது ஒரு தனி உலகம் தானே. இதைத்தான தனி உலகம்ன்றேன். என்னை கூப்பிட்டு என் தலைவனை கூப்பிட்டு தாதா சாஹேப் பால்கே அவார்டுன்னு இந்தியாவிலேயே ஒரு உயரிய விருது ஒரு நடிகனுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டை கொடுக்குறாங்க. நான் சொல்லி கொடுக்கல, நான் சொன்னா கொடுத்துருவாங்களா? என் ஃபேன்ஸ் சொன்னா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவனா கொடுக்குறான், நான் சொல்றேன் ரைட் ஓகே அப்படின்னு நான் சொல்றேன், ரைட்டு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், கொண்டாடுறேன், வைக்கிறேன். என்ன நடந்திருக்கு விஜய்க்கு? எவன் கூப்பிட்டு இவருடைய ஒர்க்கு கமெண்டபிள், இவரு தான் மாசு, இவரு தான் பீஸு, இவரை விட்டா உலகத்தில் எவனுமே இல்லைன்னு எதையாவது விஜய்கிட்ட எதையாவது இந்த கையில் தூக்கி கொடு, இல்லை இதை பண்ணு, அதை பண்ணு, இது அப்படி இப்படி எவனா பேசுறானா? ஒன்றும் இல்லை. அப்படியே தெரியாதனமா ஒவ்வொருத்தர் 2 பேர் பேசுறாலும் அவன் பேசுறதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறான். அதான் உண்மை. அப்போ நீ தனி உலகத்தில் வாழ்ற சரத்குமார், இதே சரத்குமார் தான் சார் எங்களுக்கு அவங்களுக்கு வரண்டல் விட்டுது. இதே சரத்குமார் சூப்பர் ஸ்டார் சொன்னார் சார். இன்னைக்கு வந்து என்ன சொல்ற, பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்ற அளவுக்குலாம் இவருக்கு தகுதியே கிடையாதுன்னு போயிட்டாரு. சொல்லிட்டாரு இல்லையா? பிரைம் மினிஸ்டர் எவனாலும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம்ல. தகுதியே கிடையாதுன்னு பேர வாங்க அளவுக்கு தான் இவர் இருக்காரு. இவர் தான் அவர் சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு சொன்னார். இவ்வளவுதான் விஜய், இவ்வளவுதான் விஜய் ரசிகர். இதுதான் ஒரு தனி உலகம். ஆமா, ஓகே. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அவரே வரல நான் வந்துட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ரிட்டையர்ட் ஆகி நான் வரல, மார்க்கெட் போய் வரலான்ட்டு கிட்டத்தட்ட கமலஹாசன் அவர்களே தான் வந்து சொல்றாரு. ஆனா கமலஹாசன் அவர்களும் ஒரு பெருந்தன்மையா வந்து ஹீஸ் மை பிரதர் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க சார் எவ்வளவு அடிச்சாலும் வாங்குவாங்க சார்.
எங்கிட்ட 50 வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக விஜய்கிட்ட வாங்க, நாளைக்கு சிவகார்த்திகேயன்ட்டையும் பிரதீப் பிரகலாந்தையும் வாங்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு இன்னைக்கு எவன் எதிராக நீங்கள் நீங்கள் வச்சுட்டீங்கனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிரஞ்சனும் நீங்கள் ரஜினி ஒன்று தான்ப்பா, 2 பேரும் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா நிரஞ்சன் வீட்டுக்கு 10 ஃபோன் வரும். யார்கிட்ட கமலஹாசனுடைய உயிர் ரசிகர்கிட்ட வரும். அவ்வளவுதான் கமலஹாசன். அவங்களோட கேவலமானவங்க வேற எவனுமே கிடையாது. இதை நான் ஆன் ரெக்கார்டில் சொல்றேன். அவனு எதனாலும் கூல கும்பிட்டு போட்டு அசால்ட்டா விஜய் என்ன சொன்னாலும், விஜய் ஃபேன்ஸ் என்ன சொன்னாலும் அடி வாங்கிட்டு உட்காந்துருவாங்க. நம்ம அப்படி இருக்க முடியாது சார். ஆனா விஜய்ன்றவரை உருவாக்கி விட்டு விஜய்ன்றவருக்கு ஆனா அக்கன்னா எழுதி சொல்லி கொடுத்ததே நம்ம. அப்படிங்கிற போது நீ பெரிய ஆளு, நீ உண்மையா பெரிய ஆளா இருந்தா சொல்லி, நீ ஒரு பிரபாஸ் அளவுக்கு கேஜிஎஃப் எஸ் அளவுக்கு இருந்தா நானே ஒன்றும் சொல்ல முடியாது, அமைதியா இருந்திருப்பேன். நீ என்ன சொல்ல விடுவீங்களா? அவ்வளோ தரம் நீ ஒன்றுமே கிடையாது. இந்த நீ போடுற ஃபேக் நியூஸ், நீ போடுற ஃபேக் கலெக்ஷனுக்கும் வந்து அடி வாங்குற. ஒவ்வொரு தடவையும் ஃபேக் கலெக்ஷன் போட்டு அடி வாங்குறாங்க தானே. பீகளுக்கு இப்படி தான் ஏதோ 400 கோடி 300 கோடியே சொன்னாங்க. அதுக்கு ஒரு இந்த மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் ரைட் வச்சு ஒன்றும் கிடையாது, ஒரு 40-100 கோடி சம்பளம் வாங்கினாங்க. 40 கோடி தான் வாங்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேலை பார்த்துட்டு போங்கட்டாங்க. அதே மாதிரி மாஸ்டருக்கு ஏதோ பண்ணானுங்க. இது மாதிரி இந்த படம் பாருங்க, போன படம் அப்படி தான். வாரிசுக்கு இவங்க மட்டும் 300 கோடி எழுதுனோடனே வாரிசு ப்ரொடியூசர் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடக்ஷன் கம்பெனி எழுதுறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே ஒன்றுமே இல்லை, எனக்கு காசை கொடுத்து திருப்பி கேட்குறாரு. ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த படத்துக்கு இதான் 600-700 ஜெயிலரை முந்திச்சு அதுன்னு கத்திக்கிட்டாங்க. நம்ம அப்பவே சொன்னோம், லலிதே ஜெயிலரை முந்தலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஒரு புக்கில். சும்மா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு பாருங்க 160 கோடி தான் கலெக்ஷன், மொத்தம் ஓவரால் கலெக்ஷன் 404 கோடி வந்துருச்சு. ஆக இவங்க சொல்ற பொய்யை வச்சு இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை வளர்த்து வாழ வச்சுட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? நம்ம உண்மையா ஏதோ ஒண்ணு அடுத்தவன் நம்மளை சொல்ல நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நார்த் இந்தியாவில் படம் என்ன சொல்றது, கேரளால இல்ல இதுல இல்ல அப்படின்னா நார்த் இந்தியாவில் பார்க்க தயாரா இருக்காங்க. இப்படி அடுத்தவன் நம்மளை வாழ வைக்கிறான். நம்மளா நம்மளை வந்து மேலே ஏற்றி வாழ வைக்கிறோம். எந்த படத்தை சொல்றீங்க? இல்ல எந்த படம்னாலும் சொல்றேன், பொதுவாகவே இங்க விட்டாலும் எங்கேயாவது எவனா தூக்கி விட்டுருவான். ஜப்பான்ல பார்த்து தூக்கி விட்டுருக்காங்க சார். பாகுபலியே முத்து கலெக்ஷன் அடிக்கல அப்படின்னா அப்ப முத்துக்கு எவ்வளவு மாசு, தலைவருக்கு எவ்வளவு மாசு, அதான உண்மை. நம்ம விட்டாலும் சரி, எவன் விட்டாலும் சரி, எங்கேயாவது எவராவது ஒரு தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கான். ரைட்டுங்களா சார்? மலேசியாவில் கொண்டாடின அளவுக்கு இவரை கொண்டாடின அளவுக்கு எந்த நடிகர் கொண்டாடி இருக்கான்? எந்த நடிகர் சார் கொண்டாடி இருக்கான்? ஜப்பான் இன்னும் சைனால போயிட்டு வந்து முதலாளி யாரு? தமிழ் படத்துல இருந்து இவர் மட்டும். எனக்கு என்னன்னா, ஏன் இவரை வந்து ஒரு மறைமுகமா சொல்லணும்? அதுதான் சார். சத்யன் ராமசாமி இனிமே என்றெல்லாம் எவனாவது வந்தாங்கன்னா கிழிச்சிருவேன் சார். அதாவது நானே அவங்க ரெக்கார்ட் பண்ணி பொதுவாக போடுவாங்க. நான் அதாவது அட்டையை பேசும்போது அவங்க 1-2 அதாவது பேசி அதை எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. ஏன்னா இது அரசியல் மாநாடு வந்துட்டோம், அவங்க எதிர்க்காங்க, அதிமுக எல்லாம் இருக்கு, அறிவு இருக்குங்களா? அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தா, ஏன்டா அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு உங்களுக்கு கிடையாது, ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு உங்களுக்கு கிடையாது, சூர்யா ஃபேன்ஸையும் அவங்களுக்கு இருக்கீங்க, அவனையும் அவரையும் தவளை அது எதையோ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இருக்காங்க, அதுவும் கிடையாது. டிஎம்கே ஓட்டு வேணான்றீங்க, பாஜக ஓட்டு வேணான்றீங்க, சீமான் ஓட்டு வேணான்றீங்க, அதிமுக ஓட்டு வேணாம், அதிமுக ஓட்டு நீ கூட்டணி வைக்கிற அதுவும் வேண்டாம். உங்க ஃபேன்ஸை வச்சு மட்டும்தான். உங்க ஃபேன்ஸ் என்ன கூடி போனா 10 லட்சம் டிக்கெட் விற்குமா உங்களுக்கு தமிழ்நாட்டில்? சரி, இதுவும் அவங்க என்ன ஒன்றும் இல்லை, நேற்று 30 லட்சம் சொன்னாங்கல்ல, 30 லட்சம் சொல்லிட்டு அதுல அப்படியே அது உண்மைனாலும் 10 லட்சம் கேரளால இருந்து வந்தவங்க. அவங்க பூரா இவருக்கு ஓட்டு போடலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் போய் அதான் தனி உலகம் சொன்னோம், அதான் தனி உலகம். இது நீங்க தமிழ்நாட்டில் மிஞ்சி போனா 10 லட்சம் பேர் உன் டீட்டை ஓட்ட பார்ப்பானா, உன் படத்தை பார்ப்பானா? அந்த 10 லட்சம் பேருமா அதையும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த 10 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு நேற்று ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். 10 லட்சம் ஃபுட்ஃபால்ஸ் வந்து தலைவருக்கு ஃபர்ஸ்ட் டேவே கேரண்டீடு. ஸோ அந்த 10 லட்சத்துல மினிமம் 10 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கோடி. அந்த 1 கோடியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 80% 80 lakhs வந்தால் கூட நாங்கள் தான் டிசைடிங் ஸ்டேட்டில் வருவோம். எதிர் தளபதி சிஎம் வருவார், இல்லை தளபதி சொல்றவர் தான் சிஎம் வருவாருன்னு இருக்காங்க. இவனுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளவு கேவலமா கணக்கு மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஒரு தற்கூரியை உருவாக்கின ஒரு தலைவன் என்ன இருப்பான்? தற்கூரியா தானே இருப்பான். அப்படித்தான் அவரு. இங்க போயிட்டு எங்களை ட்ரிகர் பண்ணுன்ற தேவை அவருக்கு எங்க சார்? நான் உட்காந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறதுக்கே என்ன வரத்து வரானுங்களா இல்லையா? தூக்கிட்டு வரானுங்க இல்ல, ரைட்டா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டாரு, அடுத்த சிஎம் ஆக போறாரு, அவர் தான் உச்சத்துல இருந்தாரு, எல்லாம் அவர் தான் சிங்கம், நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன், நான் வெளியில வந்து நான் எல்லாத்தையும் கடிச்சு தின்றுவேன் எல்லாம் சொல்றாருல. அப்படிப்பட்டவரு உன்னை வளர்த்து விட்ட ஒரு கூட்டத்தை நீ ட்ரிகர் பண்ற அப்படின்னா நீ என்ன ஆளு சார்? என்ன மனுஷன் நீ? இவங்களை இந்த மாதிரி தற்கொலைகளை உருவாக்குற அவரும் ரஜினி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இந்த பக்கம் அஜித் அவர்களுடைய படத்தை போட்டு ஃபிளக்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? அதான் அவங்களை கவரணும் இல்ல, கவரணும் இல்ல சார், கவர்ந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சார். கவர்ந்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. இந்த என்னது இந்த வாரிசு துணிவு ரிலீஸ் பண்ணாங்களா? வாரிசு துணிவு ரிலீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அப்போ அன்னைக்குள்ள சினாரியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துணிவுக்கு தான் எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்தாங்க சார். துணிவுக்கு தான் எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்தாங்க. ஏன்னா அஜித் ஃபேன்ஸை நிறுத்த முடியாது, விஜய் ஃபேன்ஸை சொன்னா கேட்டுக்குருவாங்க, ஒரு ஓரத்தில் உட்காந்துருவாங்க. அதே அஜித் ஃபேன்ஸ் நீ கண்ட்ரோல் பண்ணி விஜய்க்கு தான் முன்னுரிமை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னேன்னா என்னத்தையாவது ஒரு பண்ணிட்டு வந்துடும், நீ கொடுத்துக்கோ, என்னதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்துருவாங்க. நீ அந்த ப்ரெஷர் உன்னால தாங்க முடியாது. அது சினிமா தேட்டருக்காரனுக்கு தெரியும், அஜித் படத்தை ஓட வச்ச ஒவ்வொரு சினிமா தேட்டருக்காரனுக்கு தெரியும். இத்தனைக்கும் அஜித் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு, அவர் ப்ரெஷரே இல்லைனாலும் இவனு கொடுக்குற ப்ரெஷர் அவனால தாங்க முடியாதுன்றதால தான் எல்லாரும் முன்னுரிமை கொடுத்தாங்க. ரைட்டுங்களா? முன்னுரிமை கொடுத்து படத்தை ஓட வச்சாங்க. இதுல ஒன்னே ஒரு உதயநிதி அதுக்கு பின்னாடி இருந்தாரு, வச்சாரு. சரி, உதயநிதி வேண்டாம், நீ வேற ஏதாவது ஒரு
படத்தை விடு, நீ விடு. இன்னைக்கு என்ன சார் அஜித் படம் விஜய் படம் இறங்குற எல்லா நேரமும் அஜித் படத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதான் உண்மை. அப்படி இவனுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதாவது அஜித் ஃபேன்ஸுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சார். அதை இவனுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாத மாதிரி தான் நடிச்சு சுற்றிட்டு இருக்க முடியும், ரைட்டுங்களா? இப்போ நான் சொல்லுவேன் கமல் வந்து நல்ல நடிகன், கமலை மாதிரி நடிகை இந்தியாவிலே கிடையாது நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அஜித் மாதிரி ஒரு ஆள் இந்தியாவிலே கிடையாது. அவர் பாட்டுக்கு வீட்டில் இருந்தாலும் அவங்க பசங்க எவ்வளோ வெறியா இருக்காங்கன்னு அவங்க வந்து டைரக்டா ஒரு விஜய் கூட தானே மோதுறாங்க, அஜித்தை கண்டுக்கிறது இல்ல. எங்க அப்புறம் அஜித் பேனர்லாம் வச்சுருக்காங்க சார். அவங்களுக்கு தெரியும் சார், அஜித்தை விட்டா இவங்களுக்கு வேற காம்படிஷனே கிடையாது சார். அஜித்தை விட்டா இவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. அஜித் இல்லைன்னா விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்கே மாட்டாங்க. அவங்க காம்படிஷனே நினைக்க சூப்பர் ஸ்டார் தான் நினைக்கிறாங்களே. அதுதான் அந்த தனி உலகத்துல அது நினைச்சிட்டு இருக்காங்க சார். அது விட்டுருவோம். இல்ல கடந்த ஒரு 5-6 வருஷமா அஜித் கூட அந்த ரெவல்ரி அப்படிங்கிறதே கிடையாது. இவங்க வந்து டைரக்டா ரஜினிகாந்த் கூட தான் எங்க கூட இது காக்கா கழுகு சண்டை, பாக்ஸ் ஆபீஸ் சண்டை. இல்ல அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அவனுக்கு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எந்த அவருக்கு நிகரா வந்துட்டாரா? இல்ல சார், இல்ல சார். இது இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதே வந்து ஒரு கேவலமா நினைக்கிறேன் சார். ரொம்ப நாளா நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன், வேற வழியில் இன்னும் பண்ண வேண்டியதா இருக்கு. இனிமேல் அப்புறம் ஏன் சார் கம்பேர் பண்றாங்க? அதனாலதான் கேட்கிறோம். அதுதான் கம்பேர். அவனுக்கு ஒரு தனி உலகத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். உண்மை அதுல இல்ல. நீங்க அவார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ரிவார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. யாரு இப்போ மேல எதை வச்சு நம்ம ஒரு நண்பர்களா போறாங்க? என்னைய விட்டுருங்க, நீங்க சொல்லுங்க எதனால கம்பேர் பண்றீங்க சொல்லுங்க. எதை வச்சு கம்பேர் பண்றீங்க? சி in terms of number of films, budgets of films, collection of films. அதுக்கப்புறம் நீங்கள் வேற எந்த ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கணுமோ எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா? அது இல்லாமல் வேற நீங்கள் அவார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எதுலையுமே விஜய் நம்பர் ஒன் கிடையாதுல்ல, இது எல்லாத்துலேயுமே ரஜினி நம்பர் ஒன்ல. அப்படிங்கும்பொழுது எப்படி நான் இப்போ அதான் நான் சொல்கிறேன், நிரஞ்சனும் விஜய் ஒன்று அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். என்னை மாதிரி ஒரு கோடி பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அது உண்மைன்னு நம்ம ஏன் நம்பணும்? அது அவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனு எப்படி அஜித் விஜய் முந்துறாரு அதை சொல்லுங்க நீங்க. அஜித் விஜய் எப்படி முந்துறாரு? அதுவே இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா சார் அந்த கேள்வி இங்க வரலையே, அவங்க டைரக்டா வந்து அதுதானே சார் சொல்றேன். ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி ஒரு 1 லட்சம் பேர் கூவிக்கிட்டே இருந்தா அது உண்மை கிடையாது சார். ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி ஒரு 1 லட்சம் பேர் கூவிக்கிட்டே இருந்தா அது உண்மை. நீங்களும் நானே ஏன் நம்பணும் சார்? நமக்கு தான் அறிவு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா அஜித்தை விட விஜய் எந்த வகையிலையும் வந்து முந்தவே இல்லையா சார். அவார்டுலையும் சரி ரிவார்ட்லையும் சரி அஜித் தான் நம்பர் ஒன்று. அதுதானே சொல்றேன். அஜித் கொடுக்குற ஓப்பனிங் கலெக்ஷன்ஸ் இன்னும் கொடுக்க முடியலன்றதானே உண்மை சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் சார் ஒண்ணுமே இல்லைனாலும் அஜித்தோடைய ஓப்பனிங் கலெக்ஷன் தான் சார் பெரிய கலெக்ஷனா இருக்கு. அப்புறம் அது எப்படி வருது? அப்புறம் நீ என்ன பெரிய ஆளு? நீங்க தமிழ்நாட்டே ஆள போறீங்கல்ல, நீங்க தான் அடுத்த வருஷம் ஆள போறீங்க. அப்போ இன்னும் நீங்க அஜித்தோட கலெக்ஷன் முந்தல அப்படின்னா நீங்க அஜித்தோட பெரிய ஆள், நாங்க விஜய் ரஜினி முந்தினு சொல்லிட்டு இருந்தா இது நான் ஏன் நம்பணும் சார்? அறிவில்லா நாள் தான் நம்பணும். அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஓகே, இப்போ இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, முன்னாடி வந்து நான் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன், ரஜினிகாந்தோடைய ஃபேன். 20 years ஆஃப் ரஜினிகாந்த். நீங்கள் 50 வருஷமும் நிறைய வருஷம் நடிக்கணும் தலைவான்ட்டு ஒரு போஸ்டர்லாம் நான் பார்த்துருக்கேன். 25 வருஷத்துக்கு ஒரு போஸ்டர் விட்டுருந்தார், விஜய் போட்டிருந்தாரு. அவரு தான் இல்லை சரி, அவர் தான் என்னுடைய ஆசான் அப்படிங்கும்போது நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ இங்கே வந்து நேத்திக்கு என்னுடைய அரசியலும் சினிமாலையும் எனக்கு பிடித்த நபர் வந்து எம்ஜிஆர், புரட்சி கலைஞர். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறீங்களா? இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் பச்சை இது நான் 2011 பார்த்துட்டு இருந்தேன் சார். நான் தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் சார். இவ்வளோ தூரம் நான் ரியாக்ட் பண்ணிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கேன். இது வந்து என் பசங்களுக்கு எங்கள் ஆளுகளுக்கு இந்த வாரிசு துணிவில் தெரியும். எனக்கு அப்போவே தெரியும் சார். நான் பெரிய ஆளுலாம் சொல்லலை. இந்த ஆளை நான் ஒரு லைட்லி லூஸ்லி வாட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே இவன் யார் என்ன பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டே வான்னு சொன்னா இந்த கண்ணுக்குள் நிலவுக்கு ப்ரமோஷன் சார். அந்த படம் ரஜினிக்கெல்லாம் ப்ரமோஷன் இல்லை, தலைவருக்காகலாம் ப்ரொமோஷன் சொல்ல இவருடைய விஜயோட போட்டோ போட்டு ஒரு வாழ்த்து மாதிரி சொல்லியிருந்தார். அதுதான் சார். அது கண்ணுக்கு நீங்க அது பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அது கண்ணுக்குள் நிலவு. அது படையப்பா 25 வருஷத்துல வரும். அந்த படையப்பாவுக்கு வாழ்த்து போட்டு இவங்க கண்ணுக்குள் நிலவோட சேர்த்து அடிச்சாங்க. அது சார் நான் சொல்றேன் கேளுங்க. விஜய் அவர்கள் வந்து அதாவது தலைவர் இருக்கும்போது தலைவர் பற்றி பேசுவார். தலைவர் இருக்கிற மேடையில் தலைவர் பற்றி பேசுவார். தலைவர் இல்லை வேற வழியே இல்லை, கேள்விகள் கேட்டானா பேசியிருக்காரு ஒழிய இவரா தன்னிச்சையா தலைவரை பற்றி சொன்னதெல்லாம் வந்து 90s 2000 ஸ்டார்டிங், அதாவது 2002 வரைக்கும் 2 குஷிலாம் வந்த காலகட்டம். இவ்வளவுதான், அதுக்கப்புறம்லாம் கிடையாது. நம்பர் 1 அதை புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஏசி அவர்கள் இவரை வந்து உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்து வந்து எம்ஜிஆர் மாதிரியோ அப்படி இல்லைன்னா ரஜினி வந்தாருன்னா ரஜினி மாதிரியோ நீ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு நீ அரசியலுக்கு வரணும் அப்படின்றதான் இவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். எஸ்ஐசி அவர்கள் இவர் கொடுத்த அசைன்மெண்ட். இவர் அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. அப்போ அப்படிங்கும் பொழுது அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகி அரசியலில் சூப்பர் ஸ்டார் ஆனவர். நம்ம ஆள் வந்து
என்ன சொல்றது, நடிப்புன்றதுல ஒரு உச்சத்தை தொட்டு இதுக்கு மேல எவனும் கிடையாதுன்ற அளவுக்கு அந்த இடத்த வச்சு முடிச்சுட்டாப்ல. அரசியல்ன்றதுல வேண்டான்னு வெளியில வந்துட்டாரு, முடிச்சுட்டாரு. இப்ப இவருக்கு இப்போ இவரே வந்து உச்சம்னு சொல்லிக்கிறாரு, மேல போயிட்டு உச்சம்னு சொல்லிக்கிட்டாரா, சொல்லிக்கிட்டு இதே மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கம்பேர் பண்ணணும், அவர் தான் அரசியலுக்கு வரல. இப்போ அடுத்து அவர் கம்பேரிசன் வந்து எம்ஜிஆர் தான், அதனால எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி முடிச்சுக்கிறாரு ஒழிய. விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்வாதியாகவே நடித்து கொண்டிருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்வாதி, அதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சர். இவர் டைரக்ட் முதல்வர். வித்தியாசம் இருக்கு சார். நீங்க எந்த ஒரு நடிகனும் ஓகேங்களா, அரசியல்வாதியா வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அரசியல் பேசி அரசியல் பண்ணி அதுல உழைச்சி ஊறி போய் அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுல என்டிஆர் இருக்காரு இல்லைங்களா சார், என்டிஆருக்கு ஒரு பெரிய கான்செப்சுவல் சப்போர்ட் இருந்தது சார். அவருக்கு வந்து அப்போ வந்து என்ன சொல்றது, காங்கிரஸும் ஜனதா கட்சிகளும் இருக்கும்பொழுது ஒரு தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து அடிக்கிறார். அது வந்து உலகத்துல எங்கேயுமே இல்லையா இருக்கு. தெலுங்கு மக்களுக்கு அது புதுசு. அப்ப அதை அவர் கொண்டு வந்து அடிக்கும் பொழுது, அது இல்லாம பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் விரக்தியில் இருக்கும் பொழுது இவருடைய ஃபேன்ஸ் அப்பவும் வந்து அரசியல் டிசிஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இவரே அரசியல் முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கு. அந்த ஒரு சமயத்துல அவர் உள்ள வந்தாரு. அவர் முன்னாடி இவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு, நேற்று ஒரு 100 வீடியோ இந்த மாதிரி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் போய் உங்க கொள்கை என்ன, எவனுக்கும் அது பதில் சொல்ல தெரியல. இந்த கொள்கை எவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, என்ன கொள்கை இருக்கிறவர்கிட்ட ஒரு கொள்கையும் கிடையாது. கொள்கை இல்லாம கட்சி நடத்திக்கிட்டு இருந்தவர் இருக்கிறவர் அப்படின்னா விஜய் மட்டும்தான். அப்படி கொள்கை இல்லாத கட்சிக்கு என்ன சார் பண்ண முடியும்? ஓகே சார், இப்போ இறுதியாக வந்து ஒரே சிம்பிளா முடிச்சிடும். என்னன்னா, கூலியுடைய படம் ரிலீஸ் ஆகிருச்சு. காலையில 10 மணிலேருந்தே தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கூலி டிசாஸ்டர் நெகட்டிவ் ரிவ்யூ. முந்தானத்து சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, முந்தின நாள் சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பதிவுலாம் நான் பார்த்தேன். என்னன்னா, இங்கே யாரு படம் ஓடணும் ஓடக்கூடாது நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓடிட்டு தான் இருக்கு, தெரியல, அவங்க முடிவு பண்ணட்டும் சார். சார் நான் என்ன சொல்றேன் சார், இதெல்லாம் ஒரு 2 வரி. இப்போ விஜய் சிஎம் ஆகணும் நான் தான் முடிவு பண்ண நான் சொல்லலாம்ல, இங்கே உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கலாம்ல, ரைட்டா? இன்னைக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு போங்க சார். ஓகே சார், நேர்காணலை மிக்க நன்றி.